பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வங்கள் இருவர் வெளிநாடு சென்றாலவா அவர் இரு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வரவேற்பேக்காக தான். ஐயா வரவேற்பு ஒரு 2 நாள் தள்ளி வையா. ஓன் ஜாப் லீவ் ஆகுதே. வரவேற்புக்கு ஒதுக்கலங்க. முக்கியமானது அதாங்க. இப்ப எல்லாத்துக்கும் அதாங்க. எதுக்கு? மாடு மடக்கணுமா சரக்கு. அது எங்க குத்துதுன்னு தெரியாது. ஏன்னா அது சாப்பிட்டா தான். அதனால சரக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால சொல்றேன் ஒரு 2 நாள் போய் தள்ளி வச்சுக்கோ. உனக்காக எதுவும் தள்ளி வைக்க முடியாது. சரக்கு வேணா நாளைக்கு பிளாக்ல வாங்கி வச்சிருக்கேன். பிரியாணி போட்டாங்க இன்னைக்கு. அவர் வரவேற்பாக காத்திருப்போம். புறப்பட போகலாம். பொறுத்தல் இறைப்பனை என்றும் அதனை மறத்தல் அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதினும் கூன் குருடி சிவடராய் பிணி நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அது ஏற்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவர் நினைத்து செலுத்திய தாய் திரு நாட்டிலே சூரிய வர்மாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய சூரியவர்மருக்கு 2 செல்வங்களாக பிறந்து மூத்தவனுடைய பெயர் கவியரசர் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாள். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக. Come on.
பேரோடு வாழ்ந்து வருகிறேன். சென்று என்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டுமே. கோவில் என்றால் அரண்மனைக்கு சென்றவுடனே அம்மா அப்பா எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க எனக்கு என்ன வயதாயிடுச்சு, சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஏமா அண்ணா இன்னும் கொஞ்சம் காலம் கூடவா அப்பா அம்மா கூட சந்தோஷமா ஜாலியா ஆடி பாடி கொண்டு இருக்கலாம்னு இருக்கலாம் அண்ணா. காலகாலத்துல பெண்களுக்கு திருமணத்தை செய்து பார்க்கணும் எல்லா அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல அண்ணா. நான் ஒரு இடம் திருமணம் செய்யணும் போயிட்டுன்னு வச்சுக்க, நான் இந்த மாதிரி ஜாலியெல்லாம் இருக்கவே முடியாது அண்ணா. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அண்ணா. அப்படி வேணாமா, உனக்கு திருமணத்தை செய்து பார்க்கணும் முடிவே எடுத்துட்டேன். அப்படியா? அப்படியே நான் ஒண்ணு சொல்றேன், நீ செய்யுங்களா அண்ணா? முதல்ல நீங்க திருமணம் செஞ்சுக்கங்க. திருமணம் செஞ்சுக்கிற அழகாக இந்த மாதிரி ஒரு ஆண் மகனையா பெற்று கொடுங்க. அவனையே நான் திருமணம் செஞ்சு நம்ம அரண்மனையில இருக்கிறேன் அண்ணா. அதுக்குள்ள உனக்கு வயசாயிடுமா? இந்த அண்ணன் சொல்ல கேளுமா, உனக்கு திருமணத்தை செய்து இந்த அண்ணன் சொல்ல கேட்டு நீ திருமணத்தை செய்துதான் ஆக வேண்டும். எப்படி தெரியுமா? அண்ணன் சொல்லை
பிறந்து விட்டு